போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வந்து உட்காரேன். இல்ல பாட்டி, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. தமிழ் போட்ட பிளான் பக்கா பிளான். நேரம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு கல்யாணமே நின்னு போச்சுன்னு அப்பா ஃபோன் பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? ஃபோன் வரும், வந்ததும் நான் ஸ்டேஷனுக்கு போகணும்னு தான் ரெடியா இருக்கேன். அக்கா, உண்மையிலேயே மாமா கெட்டவர் தானாக்கா? ஏய், மாமா கீமா என்ன பல்ல உடைப்பேன். நான் தான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னடி? இல்லக்கா, அப்பா இவ்ளோ தூரம் நம்புறாரே. எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. அதுக்கேண்டி அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க. வந்து உட்காரேன். இல்ல பாட்டி, தமிழ் ரொம்ப நல்லவர். நிச்சயமா அவர் அந்த ஷாம கெட்டவன்னு நிரூபிப்பாரு. அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. அப்பதான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லவர். நிரூபிச்சு கிழிச்சாரு. அந்த தமிழோட மூஞ்சி தான் போலீஸ் முன்னாடி கிழிஞ்சு தொங்குது. என்னடா சொல்ற? இப்பதான் வர வழியில தமிழை பார்த்துட்டு வரான். அந்த தமிழையும் அவன் ஃப்ரெண்டு நமச்சிவாயத்தையும் போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறத பார்த்துட்டு தான் வரான். இந்த லட்சணத்துல அவரு நிரூபிப்பாரா இந்த கல்யாணம் நடக்காதான். அருண், என்ன பழி வாங்கறதுக்காக போய் சொல்லாதடா. நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிட்டு வர. அப்ப அவங்கள எப்படி பார்த்திருப்ப? என் ஃப்ரெண்டு வீடு நான் பக்கத்து தெருவிலையா இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு. அங்க இருந்து மதுரவாயில் பைபாஸ் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த தமிழை போலீஸ் ஜீப்ல ஏத்துறதை என் 2 கண்ணால பார்த்தேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. ஆமா, சதிதான். அப்பாவும் ஷாம் மாமாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. அதனாலதான் கையும் களவுமா அவங்களை பிடிச்சு போலீஸ் கிட்ட தர முடிஞ்சது. இனிமே உன்னோட கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பாட்டி, இது தப்பு பாட்டி, ரொம்ப தப்பு. தமிழ் நம்மளை விட ரொம்ப பெரிய இடம். நமக்கு உதவி செய்யறேன்னு வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிருக்காரு. இத பத்தி தெரிஞ்சா அவங்க குடும்பமே இடிஞ்சு போயிடும் பாட்டி. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். சரசு, நீ பொம்பளை புள்ளடி. தனியா போலீஸ் ஸ்டேஷன் போறது தப்புடி. தனியா எங்க போற? அங்கதான் தமிழ் அப்பா எல்லாருமே இருக்காங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழ் நான் காப்பாத்த முயற்சி பண்ண வேணாமா? பேசாம இருந்துட்டா நான் நன்றி மறந்து விளையாட மாட்டேனா? டே அருண், நீயும் அக்கா கூட போயிட்டு வாடா. முடியவே முடியாது பாட்டி. எனக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு. நான் அதை போய் பாக்குறேன். அக்கா, இதெல்லாம் தேவையாக்கா? கொஞ்சம் யோசிச்சு சேக்கா ப்ளீஸ். எது நடந்தாலும் நான் பாத்துப்பேன். நான் போயிட்டு வரேன் பாட்டி, வரேன். மாமா, அவங்கள விடக்கூடாது மாமா. ஏற்கனவே பெரிய இடம்னு சொல்லிக்கிறானுங்க. வக்கீல கூப்பிடுறேன், எம்எல்ஏ கூப்பிடுறேன், மந்திரியை கூப்பிடுறேன்னு நிச்சயமா சீன் போடுவானுங்க. எதுக்கும் நீங்க மசையக்கூடாது மாமா. அவங்க கெடுக்க நினைச்சது நம்ம சரஸ்வதியுடைய வாழ்க்கைய. அது எப்படி மாப்பிள்ள நான் விடுவேன்? இவனுங்க பண்ண வேலையால தான் கல்யாண தேதியை மாத்தி வச்சிருக்கேன். இப்படி கேடுகட்ட செயல் இறங்குவானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனுங்க உள்ளே தான் இருக்கணும். வெளியே வந்தானுங்க இதை விட இன்னும் மோசமான வேலையெல்லாம் செய்வானுங்க. கல்யாணத்தை நிறுத்தாம விடவே மாட்டானுங்க. நீ கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. நான் கேஸை ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன். அவனுக்கு வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. சரிங்க மாமா. கொடு போன கொடு சார், கேஸ் போடுங்க சார். வேணான்னு சொல்லல சார். எதுக்கு சார் போன்ல பிடிங்க வைக்கிறீங்க? அட்லீஸ்ட் அட்வொகேட் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சார். முடியாதுப்பா. எங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வக்கீல வச்சு நீ வாதாடலாம். நம்ம கான்ஸ்டபிள் சார், இவங்களை ஃபுல்லா செக் பண்ணீங்களா? ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களான்னு சார், பாத்தீங்களா? என்ன சார் கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? நாங்க எப்படி சார் வெப்பன்ஸ் வச்சிருக்க போறோம்? சார் இதெல்லாம் ஃபேக் மணி சார். இதுதான் ஒரிஜினல் சார், ஃபேக் மணியா கள்ள நோட்டான்னு பாருங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க கள்ள நோட்டு அடிக்கிறவனாங்களா கூட இருக்கலாம். எப்பா ரொம்ப நடிச்சு கொட்டாத. இது குழந்தைங்க விளையாடுற ஃபேக் பணம் தான். பஜாருக்கு போனா யார் வேணா வாங்கலாம். வந்துட்டார் பெரிய யோகி நாட்டம். சார், அவன் தான் சார் ஃப்ராடு. அவரோட பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறான் சார். அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற தான் சார் நாங்க இது பண்ணோம். எங்களை விசாரிச்சுட்டு இருக்கீங்க, அவனு விட்டு வச்சிருக்கீங்களே சார். இது நியாயமா? நிறுத்துடா. அயோக்கிய பல, யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என் மாப்பிள்ளைய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க மாட்டேன், பல்ல உடைச்சிருவேன். தப்பு தான் சார், தப்பு தான். உங்க ஆளானப்பட்ட மாப்பிள்ளைய அயோக்கியன்னு சொன்னது தப்பு தான்.
அவனை பத்தி விசாரிக்காம உங்க பொண்ணு அவன்கிட்ட தள்ளி விட பாக்குறீங்களே, உங்களை தான் சார் அயோக்கியன்னு சொல்லணும். ஏய் வாயமுறா சார், முதல்ல இவனுக்கு தூக்கி உள்ள போடுங்க சார். பேப்பர் டிவின்னு உங்க முகத்தை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்பதான் வேற எவனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னே தோணாது. போட்டுருவோம் சார், போட்டுருவோம், கவலையே படாதீங்க. ரைட்டர் சார், சார் டக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. இவனுங்களை தூக்கி உள்ள போட்டு வேற என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கணும். சார் ஓகே சார். நாங்க கிரிமினல்ஸ் இல்ல சார், நல்ல கௌரவமான குடும்பத்திலிருந்து வரோம் சார். நீங்க எங்களை விசாரிங்க, அரெஸ்ட் கூட பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கிறேன் சார் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாதியா? யோ சார் இவனுங்களை தூக்கி லாக்கப்ல போடுங்க. ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார் ப்ளீஸ். எடுத்துட்டு போய் உள்ள போடியா. சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் அவசரப்படாதீங்க சார், நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவெடுங்க சார். நீ யாருமா? சார் நான் இவரோட பொண்ணு தான் சார். ஏன் கல்யாணத்தை வச்சுதான் இவ்ளோ கலாட்டாவும் நடக்குது. சரஸ்வதி வாங்க. நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த? யாரும் உன்னை வர சொன்னது? தப்புதான்ப்பா, ஆனா மனசு கேட்கல. எனக்காக இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பாடுபடுறாங்க. இவங்களுக்காக இங்க வந்து நிக்கிறதும் என் கடமை தானப்பா. அப்போ ஏன் பேச்ச மீறியா நீ? பொம்பளை பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் படியறதே தப்பு. மரியாதை எங்க இருந்து கிளம்பு, வீட்டுக்கு போ. அப்பா ப்ளீஸ்ப்பா. சரஸ்வதி, அப்பா சொல்றது கேளுங்க. எல்லாத்தையும் ஆம்பளைங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு இங்க பாருங்க, இருங்க. இவங்க எதுக்கு இந்த கிரிமினலுக்காக சப்போர்ட் பண்றாங்க? என்ன சார் இது? இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி போகுது. சார் அந்த அளவுக்கு போய் சொல்லி இவளை நம்ப வச்சிருக்காங்க சார். இத பாரு, இப்ப நீ வீட்டுக்கு போல, நடக்கிறதே வேற. சார் சார் அந்த குடும்பத்திலே இந்த பொண்ணு தான் அறிவுள்ள பொண்ணு, அதனால தான் இந்த உண்மை அவளுக்கு புரிஞ்சிருக்கு. சார் அவனுங்களை பேச விடாதீங்க சார். அவனுங்களை பேச விட்டீங்கன்னா மேல மேல பேசி உங்களையே குழப்பிடுவானுங்க. புடிச்சு லாக்கப்ல போடுங்க சார். அப்பா ப்ளீஸ்ப்பா அவங்கள விட்டுட சொல்லுங்கப்பா. நானே என் கண்ணால பார்த்தேன்ப்பா. இவரு நிச்சயமா நல்ல ஆளே கிடையாதுப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். பாரு, இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருக்க. இங்க வந்து அசிங்கப்படுத்த பாக்குறியா? நீ இப்போ உடனே வீட்டுக்கு போல, நீ என் பொண்ணை இல்லைன்னு தலை மூடிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, ஏன் மாமா இவ்வளவு கோவப்படுறீங்க? ப்ளீஸ் சரஸ்வதி, அப்பா சொல்றதை கேளுங்க. குடும்ப பொண்ணுங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. போங்க. ஓன் சொல்றல. நகருங்க சார். எல்லாரையும் லாட்ஜில் பிடிச்சேன் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல வேற வேற கஸ்டமர்ஸோட இருந்தாங்க சார். எல்லாரையும் லாக்கப்ல உட்கார வையே, இந்த கேஸை முடிச்சிட்டு வரேன். எல்லாரும் போங்க, உள்ள போங்க, எல்லாரும் போங்க. அம்மாடி நில்லுமா. ஹெட்மாஸ்டர் சார், உங்க உத்தம புத்திர மாப்பிள்ள இருக்காரு, அவர் ஒரு பொண்ணை தான் தங்கச்சி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவ என்ன கேஸ்ல மாட்டிருக்கான்னு பாருங்க. சும்மா என்ன சார் மறைச்சு பாக்குறீங்க? அங்க பாருங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம் ஐபிஎஸ், லாண்ட் ஆர்டர் ஆஃப் போலீஸ். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவனோட தங்கச்சி இவன்னா, அப்போ இவனோட குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கும்? சரி, இந்த பொண்ணு உத்தமினே வச்சுப்போம். அப்புறம் ஏன் இந்த பொண்ணு இந்த கேஸ்ல மாட்டுச்சு? கமான் டெல் மீ. டேய் விடுடா சார், இப்ப அவன் டென்ஷன்ல இருப்பாரு. நீ வேற தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. நாங்க சொல்லும்போது நம்பல சார், இப்போவாது நம்புறீங்களா? இது என்னையா புது விவகாரமா இருக்கு? சார் இந்த பொண்ணு கூட தான் சார் இந்த ஷாம்பையம் ஹாலிவுட்ல ரூம் போட்டு தங்கியிருந்தான். அதை நான் சார் கிட்ட சொன்னப்போ அவர் நம்பவே இல்லை. அதனால தான் எப்படியாவது ஒரு நம்ப வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குற மாதிரி ட்ராமா பண்ணோம். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? ஐயோ மாமா, எனக்கே இவ இப்படிப்பட்டவனு இப்பதான் மாமா தெரியும். இவ உண்மையிலேயே சித்தி பொண்ணுதான். ஆனா இப்படி ஒரு தொழில் பண்றான்னு எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. மாமா, மத்தபடி இவங்க சொல்றதெல்லாம் போய் இவனுங்களை நம்பவே நம்பாதீங்க.
ஆமா சார், இதுக்கு மேலே எங்களை நம்பாதீங்க. ஒரே ரூம்ல தங்கி இருந்தாலும் அவங்கள நம்புங்க. அதான் நீங்க படிச்ச படிப்பு, வாங்கின பட்டம் உங்க கௌரவத்துக்கு அழகு. மாமா நான் சொல்றதுதான் உண்மை மாமா. ஏய் ஷைலஜா, நீ ஐடில வேலை பார்க்கறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? இந்த வேலை செஞ்சுதான் வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கியா? இது தெரிஞ்சா சித்தி தூக்குல தூங்கிடுவாங்க. சித்தப்பா விஷம் குடிச்சு செத்துருவாரு. ஊர் உலக சொந்த பந்தெல்லாம் என்ன நினைக்கும்? இவ்வளவு மோசமான பொண்ணு நீ. அப்பா, இன்னுமாப்பா நீங்க இவரை நம்புறீங்க? சரஸ்வதி, நீங்களாம் இந்த மாதிரி பொண்ணுங்க பக்கமே போக கூடாது. நீங்களா ஃபேமிலி கேர்ள். முதல்ல வீட்டுக்கு போங்க. சரஸ்வதி, மேல கைய வச்ச. ப்ளீஸ்ங்க, அன்னைக்கு நீங்க 2 பேரும் நெருக்கமா பைக்ல போறது நானே பார்த்தேன். அப்ப நான் எடுத்த வீடியோவை கூட எங்க அப்பா நம்பல. இப்ப நீங்க நேர்ல இருக்கீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எங்க அப்பா நம்பிடுவாரு. நீங்க சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு உண்மையா சொல்லிடுங்க. சரஸ்வதி ப்ளீஸ், இந்த மாதிரி பொண்ணுங்க கூட நீங்க பேசுறதே அவமானம். மாமா சொல்லுங்க மாமா, சரஸ்வதி இந்த பக்கம் வர சொல்லுங்க மாமா. பாருங்க, தமிழ் எனக்கு உதவி பண்ணணும்னு, என் வாழ்க்கைய காப்பாத்தணும்னு வந்திருக்காரு. இப்போ அவரையே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் யாரால? இவனால. எனக்காக கூட வேணாங்க. ஒரு நல்ல மனுஷன் ஜெயிலுக்கு போக கூடாது. அவருக்காகவாவது உண்மையை சொல்லிடுங்க மேடம். சரஸ்வதி, நீங்க எதுக்கு இவகிட்ட மேடம் கிட்டம்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க? சார், இவளை பிடிச்சி உள்ள போடுங்க சார். இவெல்லாம் ரொம்ப தப்பானவ, ஏமாத்துக்காரி, காசுக்காக எதையும் பண்றவ. வாய முடுற பொறுக்கி. திரும்ப திரும்ப என்னையே தேடி வந்து 1000 கொட்டி கொடுத்து என் கூடவே இருந்தியே. நான் சாக்கடைனா நீ யாரா? அயோக்கிய பயலே. அப்படி போடு, போட்டு தாக்குமா நீ. ஏய், நீ எல்லாம் அந்த மாதிரி வேலைய பார்த்துட்டு என்ன தப்பா பேசுறியா? அடச்சி வாய மூடு. நான் மானங்கிட்டவதான், ஆனா நீ யாரு? ஃப்ராடு, பொறுக்கி, ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன். என்ன பத்தி நீ பேசாத. சார், இதுக்கு மேல மறைக்க எதுவும் இல்ல சார். ஆமா சார், நான் தப்பான தொழில் பண்றவதான். இவனுக்கும் எனக்கு வேற எந்த வகையிலும் உறவு கிடையாது. இவன் அடிக்கடி என் கூட ரூம் போடுவான். என் கூட மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு இவன் ரெகுலர் கஸ்டமர் சார். ஏய் ஷைலஜா, ஒண்ணு. ஏய் மாமா, எல்லாம் போய் மாமா, எதையும் நம்பாதீங்க ப்ளீஸ். போய் தானே? நான் சொல்றதெல்லாம் போய் தானே? அப்ப மிச்ச போயும் நானே சொல்லிடுறேன் சார். மகாபலிபுரம் ரெசார்ட்ல நாங்க ரூம் போட்டோம். அப்போ அங்க அந்த சார் எங்களை பார்த்ததும் இவன் அவசரமா திருப்பதி போகணும்னு புறப்பட்டு போனான். அது மட்டும் இல்ல, ரெசார்ட்ல தங்க காசு வாங்கினேன். அந்த பணத்தை ஈடு செய்யதான் நான் அன்னைக்கு இவன் வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் நீங்க அங்க இருந்தீங்க. மாமா, இவ சொல்றது போய் மாமா, நீங்க அதை நம்பாதீங்க. ஏய், இப்ப வாய மூட்டு போகல, உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. என்னத்தடா கிளிப்ப? சார், இவனை பத்தி நான் அக்கு வேற ஆணி வேற எனக்கு நல்லா தெரியும். இவன் ஒரு கடஞ்செடுத்த அயோக்கியன். இவன் ஃபாரின் ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது, எல்லாமே போய்.
ஃப்ராட் தனம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அது மட்டும் இல்ல சார், ஊர்ல இருந்த ஏராளமான சொத்தெல்லாம் வித்து கடன் வாங்கி செலவழிச்சுதான் ஊதாரி வாழ்க்கை வாழ்ந்தான். குடியிருக்கிற வீடே கடன்ல முழுகி போயிருக்கு. அதை மீட்டுறதுக்கு தான் இந்த கல்யாணமே. நீங்க போடுற நகை நட்டெல்லாம் வித்து தான் கடன் அடைக்க போறானா. அதுக்கு தான் இவ்வளவு நல்ல வேஷம் போடுறான். பூ. மாமா அவ அடுக்கடுக்க போய் சொல்றா மாமா, நீங்க நம்பாதீங்க மாமா. மாமா சார், அன்னைக்கு நீங்க என்ன சாட்சி சொல்ல கூப்பிட்டீங்க. நான் மாட்டேன்னு சொன்னதும் உடனே என் வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாம போயிட்டீங்க. நான் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் பொண்ணுங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நல்ல குணத்துக்காக தான் இன்னைக்கு நான் சாட்சி சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருக்காக சாட்சி சொன்னீங்கன்றது முக்கியம் இல்ல, ஆனா நீங்க சொன்ன சாட்சியால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. அதாங்க முக்கியம். அதுக்காக நாங்க வாழ்நாள் முழுக்க நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டோம். தேங்க்ஸ். என்ன பார்த்தாட சாக்கடைன்னு சொன்ன பொறம்போக்கு. தமிழ், என்னன்னு தெரியல, நான் உங்களை பார்த்த சந்தர்ப்பம் எல்லாமே தப்பாவே இருந்தது. அதனால உங்களை நான் தப்பாவே நினைச்சிட்டேன். நீங்க மட்டும் இந்த திட்டத்தை போடாம இருந்திருந்தா, அந்த பொண்ணு மட்டும் இங்க வராம இருந்திருந்தா, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கவே பயமா இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல தமிழ், மத்த குடும்பத்தோட கௌரவத்தையும் நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி தமிழ். சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்க போய் கையெடுத்து கும்பிடுறீங்க சார். நீங்க வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் சார், ஹெட் மாஸ்டர். நீங்க யாரையுமே கையெடுத்துல கும்பிடக்கூடாது சார். நாங்க தான் சார் உங்களை கும்பிடணும். சார் இனிமே நீங்க இந்த மாதிரி யார் முன்னாடியும் கூனி குறிக்கலாம் போய் நிக்க கூடாது சார். எது எப்படியோ சார், சரஸ்வதியோட வாழ்க்கையை காப்பாத்தியாச்சு, அது போதும் சார். சார் கண்ணை தொடச்சுக்கோங்க சார். எங்கடா போற? போ. சார், என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்தா நீ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இவனுக்கு உள்ள வைங்க சார். வச்சிடலாம் சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. எப்பா நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருப்போம். தாராளமா சார். இப்போ தரேன் சார். சார் சார், உங்க கூட பிறந்த தம்பியை நினைச்சு நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், அதை நிறைவேற்றி வைங்க ப்ளீஸ் சார். என்ன இருக்கான்ல சார், இவனை வீட்டில் கட்டி வச்சு 27 குத்து குத்துறான் சார். அவனை அதே மாதிரி 27 குத்து குத்துணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு வாட்டி அவனை அடிக்கணும் சார். அதுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் முன்னாடி யாரையும் அடிக்க கூடாதியா, அது சட்டப்படி தப்பாச்சே. போங்க சார், உங்களை அண்ணன் நினைச்சு நான் ஹெல்ப் கேட்டா இப்படி பேசுறீங்களே. எப்பா நில்லுப்பா. ஆனா போலீஸ் பார்க்காம யார வேணா அடிக்கலாம். மொத்தம் 5 செகண்ட் டைம் தரேன், ஓகேயா? நன்றி காவல் தெய்வமே. அட்டென்ஷன். About turn. Hey, போடா. 5 செகண்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு, போதும்.